வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு சமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்ப ஒன் பார்ட்ல செய்யற மாதிரி கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த சாம்பார் 5ல இருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். ஒரு கப்ல 200 கிராம் அளவுக்கு தோரம் பருப்பை தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு இதை குக்கர்ல போட்டுருவோம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை நல்லா குறுக்கால கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு கலந்துடலாம். சாம்பார் காரத்துக்கு ஏத்த மாதிரி 8ல இருந்து 10 பச்சை மிளகாய் போட்டுங்க. இது கூடவே 8 பல்லு பூண்டு போட்டுருவோம். பருப்பு எடுத்து அதே கப்ல 5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இது எல்லாத்தையும் கலந்து 3 விசில் வச்சிடலாம். குண்டான்ல 30 ml அளவுக்கு எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன் ஒரு 10 மிளகாய், அதையும் இதுல போட்டுடலாம். 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டு இதை நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை போட்டுடலாம். இது கூடவே தேவைப்பட்ட காரத்துக்காக நீங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். இப்ப பருப்பு வந்துடுச்சு, அதை இதுல ஊத்திடுவோம். அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா சாம்பார் ஒரு கொதி வரட்டும். இப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்துச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். பொடியான இருக்கிற கொத்தமல்லி இதுல போட்டு கலந்து விட்டு சூடான சாதத்துல ஊத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு உங்க வீட்டுல லஞ்ச் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.